ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். போன ஞாயிற்றுக்கிழமை தாவேக்காவனுடைய வேட்பாளர்கள் 243 பேர் ப்ளஸ் புதுச்சேரியில் 30 பேர் எல்லாம் அறிவிக்கப்பட்டாங்க. அறிவிக்கப்பட்டதில் பெரும்பாலும் எல்லாமே குற்றவாளிகள். ஃபோர்ஜரி, ஃப்ராடு, பித்தலாட்டம், ஒன்றுக்கு விளங்காதவன், ஃப்ராடு, கொலை முயற்சி. இது எத்தனை பேர் கொலை செஞ்சானோ அதெல்லாம் சட்டப்படி ஒன்று தண்டிக்கப்படாத பல விஷயம் இருக்கு இல்லையா, பின்னால் தான் தகவல் வெளியிடும். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் சீட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியின் நிலைப்பாடு, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே கண்டுக்காம மேடைக்கு வந்தவனுக்கெல்லாம் சீட்டு. யாரப்பா நீ, முன்கூட்டி சொல்லி வைக்கப்பட்டு சீட்டு. பார்த்தோம்னா அந்த தொகுதியினுடைய தாவேக்கா தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னங்க, நாங்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இருக்கிறோம். ஆமாம், அவங்களுக்கு தான் முன்னுரிமை சொல்லப்பட்டு புஷி ஆனந்த் நேற்று கூட சொன்னார். ஆனால் இன்னைக்கு வேறொரு ஆளை போட்டிருக்காங்களே, இது ஒரு நியாயமானு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம், தர்ணா போராட்டம் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணிக்கு ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார் தாவேக்கா சம்பந்தப்பட்ட வகையில். அதாவது சந்திர காண்டி ஃபன். அந்த நபர் மேலே கொலை, கொள்ளை முயற்சி, கொள்ளை, ஆள்கடத்தல், கொலை, இப்படி ஏகப்பட்ட 10 வழக்குகள் இருக்குதான். அதையெல்லாம் விட கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு 10 நாளுக்கு முன்னால் சிறையிலேருந்து வந்தாராம். ஆல்ரெடி கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்து 10 நாளைக்கு முன்னால் சிறை வந்தவர். அவர் கட்சியில் சேர்ந்தது அங்கே உள்ள நபர்களுக்கே தெரியாதாம். அறிவிக்கப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயா இல்லை ஒரு நாளுக்கு முன்னாலேயான்னு தெரியல. நம்ம யார் மூலமாக அறிவிக்கப்பட்டார்னா புஷி ஆனந்த், வேற ஒன்றும் கிடையாது. 2Cயா 5Cயா எத்தனை கோடி கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. அதுதான் இன்னைக்கு தாவேக்கால போயிட்டுருக்க மிகப்பெரிய ஒரு விஷயம். கோடி கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தா போதும். ஆமாம், முன்னால் அண்ணாமலை இருந்தப்போ இது பாஜகவில் எல்லாம் அக்யூஸ்டாக சேர்ந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒன்றுக்கு விளங்காமல் இந்த கட்சி போக போகுது அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருச்சு. பாஜக இப்படி ஒன்றுக்கு விளங்காமல் போச்சா தமிழகத்தில், அத்தனை அக்யூஸ்டு, ஃப்ராடு, பித்தலாட்டம், ஃபோர்ஜரி. அதை தமிழிசையே சொன்னாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்தார், பேர் தான், ஆனால் அத்தனை ஏன் அக்யூஸ்டாக கட்சியில் சேர்த்துட்டார் அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி புஷி ஆனந்த் எல்லாம் அக்யூஸ்டாக சேர்த்துட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் சந்திர காண்டீபன் அவர் பேராவூரணி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இத்தனை ஒரு குற்றவாளியை எப்படி நாளைக்கு ஓட்டு போட்டு மக்கள் பேராவூரணியில் தேர்ந்தெடுத்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட பட்டுக்கோட்டையில் ஏனாதி மதன் இவர் மேலே நிலுவையில் ஒரு வழக்கு இருக்குது. மற்றபடி ஏகப்பட்ட ஃப்ராடு, பித்தலாட்டமாக இவரும். அதனால் இப்போவே மதனை நீக்க வேணும்னு சொல்லி போட்டு ஒன்றிய செயலாளர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி விஜய்க்கு கடிதம் அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சு என்ன பண்ணுறது, அவர் 2C 4C வாங்கிட்டு இந்த ஏனாதி மதனுக்கு கொடுத்துருப்பாரு. அப்படிங்கிறப்ப அந்த ரிட்டனு அரசியல்வாதியை பொறுத்தவரைக்கும் வாங்கின காசு வாங்கினதான், முதல்ல வயலில் போன மாதிரி ரிட்டன் வராது. அப்படிங்கிறப்ப அவர் எங்கத்த ஏனாதி மதனை போய் மாற்ற போகிறாரு. ஓட்டு போடா விட்டுருங்க, அவரா வீட்டுக்கு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. அதுதான் பண்ண முடியும். அடுத்து ஆண்டிப்பட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் லெஃப்ட் பாண்டி. ஆமாம், பிரபலியமான ஒரு முகத்துக்கு சொந்தக்காரர் லெஃப்ட் பாண்டி. முன்னால் பொறுப்பாளர்கள் மற்ற ஷோ எல்லாத்தையுமே ஆபாச வார்த்தைகளால் திட்டியது ஒரு வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய வைரலாக முதல்லே போனது. அதை இன்றைக்கி தூக்கி போட்டாங்க. அதில் குறிப்பாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகிய கட்சிக்குள்ள ஓரம் கட்டி, மற்றபடி வடக்கு மாவட்ட செயலர் பிரகாஷ் உள்ளிட்டோர் இவரோடு சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீனியர் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் அவர் இன்னொருத்தரோட வைரலாக பேசக்கூடிய ஒரு வீடியோ. அதாவது எப்படி இருந்து உன்னை பற்றி சொல்லவா,
ஒழுக்கத்தை பற்றி நீ பேசலாமா, லேடிஸ்ட பேசுகிறார். ஒரு பெண்ணிட்ட வந்து ஆபாசமாக கொஞ்சம் கூட ஒரு மனம் சாட்சி இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். தேனி மாவட்ட தளபதி விஜய் மக்கள் மன்றம் சார்பாக உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கள் தென் மாவட்டத்தில் தேனி பக்கத்தில் தயவுசெய்து வந்துடாத. உன்னை நிலைப்பாடு, உன்னை என்ன பண்ணுவோம்னு எனக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு பேசின அந்த வீடியோ வந்து வைரலாக போச்சு. இப்போ திருப்பவும் போட்டு விட்டுருக்குறாங்க. சமூக வலையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் விட இந்த சமீபத்தில் ஒரு பொன்ராஜ் வந்து சொன்னார். ஆமாம், ஒரு வீடியோவில் ஒரு பெண் சொன்னால் பாருங்கள், விஜய்க்கு வந்து அக்காளாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், முடிஞ்ச மனைவியாகவும் இருப்பேன்னு சொன்னால் பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் பொன்ராஜ் வந்து சொன்னார், பெண்களை இந்த மாதிரி தவறான வழியில் விஜய் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு. உடனே வந்து அதை விஜய் வந்து பொன்ராஜ் வந்து பெண்களை ஆபாசமாக பேசுகிறாங்க, தாவேகா பெண்களை, தமிழ்நாட்டு பெண்கள் சொன்னார். இந்த இப்போ உங்கள் லெஃப்ட் பாண்டி பேசிக்கிறாரு, அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை அப்படின்னே தெரியலையே. ஏன்னா அதன் அடிப்படையில் வந்து லெஃப்ட் பாண்டி மேலே ஏகப்பட்ட கேசஸ், மற்றபடி இப்படிப்பட்ட ஆபாசமான நபர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விலாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல விஜய். என்ன பண்ணுறது, ஜெயிக்காமல் ஓட்டு போடாமல் விட்டுட்டா அவர் பாட்டுக்கு ஆஃப் ஆகிட போகிறார். ஏன்னா காசை வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. புசியான 2C 5C அப்படிங்கிறப்ப மீண்டும் காசெல்லாம் ரிட்டர்ன் வாங்கக்கூடிய அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்கே நகர் வேட்பாளராக இறங்கியிருக்கிறது மரிய வில்சன். இந்த நபர் வந்து வீடு பூந்து தாக்கக்கூடியது ரொம்ப கில்லாடியான். இவர் மேலே 8 வழக்கு. அதான் தான் வீடு பூடி தாக்க வேண்டியது, வீடு பூண்டு அடிக்க வேண்டியது. அந்த மாதிரி பண்ண வகையில் அவர் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து ஒரு பெண் வீட்டில் தாக்கக்கூடிய வீடியோ வந்து இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது வீடு பூந்து தாக்கி பல பிரச்சனைகள் அடிப்படையில் அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. மரிய வில்சன் சென்னை ஆர்கே நகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு நபர். இந்த மாதிரி நபர்லாம் வந்து நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா மக்களுக்கு தெரியாமல் நம்ம தான் சொல்லணும். அப்படிங்கிறப்ப அந்த ஆர்கே நகர் எப்படி இருக்கும், அவ்வளோ. ஒருவேளை ஆர்கே நகருக்குள்ளே பூந்து ஏதாவது அடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. மக்கள்லாம் வந்து அதை முடிவு பண்ணி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒதுக்கணும். ஆமாம், அதையெல்லாம் விட இந்த அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய பூந்தமல்லி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் குட்டி என்ற பிரகாசம். இந்த நபர் வந்து போன வருஷம் 8/6/2025 ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. அதில் வந்து புசியானது மற்ற சோன்ஸ் எல்லாம் கலந்துருக்கிறாங்க. கலந்த உடனே அங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்கள்லாம் வந்து வரிசையாக நின்று இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து வேண்டுமென்று அவர் கையை போடுவதை போன்று அவர்கள் மார்பகத்தின் மீதும் மற்றபடி பெண்ணுடைய உடல் உறுப்புகள் மீதும் கையை வச்சு எல்லா பாலியல் சீண்டரையும் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக அதில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து சங்கீதா. ஆமாம், அவர் புருஷன் பேர் வந்து, அந்த அம்மாவோட புருஷன் பேர் வந்து மணிகண்டன். 2 பேர் வந்து தாவேகா நிர்வாகிகள். இந்த மாதிரி உள்ள நபரை இன்னைக்கு பூந்தமல்லி வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க தாவேகா குட்டி என்ற பிரகாசம். அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பூந்தமல்லியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருடைய நிலைமை என்ன? 6 பிரிவின் மேலே இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இவர் அறிவிக்கப்பட்டவுடனே அந்த சங்கீதா, அந்த அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னடா அது, இந்த நபரை போய் போட்டிருக்காங்களே, போட விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்த கேஸை தூசி தட்டி, என்னங்க 6 மாதத்துக்கு முன்னால் குட்டி என்ற பிரகாசத்தை நான் கேஸ் கொடுத்தேன், நீங்கள் விசாரிக்க வேலை கூட போலீஸ் கேஸில் போய் சொல்லி மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸை தட்டி எடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல். அதன் அடிப்படையில் வந்து பூந்தமல்லி வேட்பாளர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட கம்பம் தாவேகா வேட்பாளராக ஜெகநாத் மிஸ்ரா, மிகப்பெரிய ஒரு சாதி வெறியன். நான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதி, செட்டியார் சாதிங்க அப்படின்னு பப்ளிக்காகவே வீடியோ போட்ட நபர். அப்புறம் எதுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு பேசும் விஜய். அது இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஜெகநாத் மிஸ்ரா ஒரு சாதி வெறியன். அந்த சாதி வெறியனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா எப்படி? அது காசு கொடுத்தா அப்புறம் கொடுத்துட வேண்டியதான்.
அதையெல்லாம் விட நெல்லை தாவேகா வேட்பாளர் RS முருகன் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரியில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது. ஏகப்பட்ட ஆடம்பரமாக திருமணம் பண்ண வகையில் காசை சொத்துக்களை மறைத்தார் அப்படிங்கிற விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இவர் எடப்பாடியோடு நெருங்கி பழகக்கூடியவராம். தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு டெண்டரு ஒப்பந்தம்லாம் வந்துன்னா எடப்பாடி இவருக்கு தான் கொடுப்பாராம். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நபர் இன்றைக்கி நெல்லை தாவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி ஏய்ப்புக்குள்ள நபரை எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதையெல்லாம் விட கோயமுத்தூரில் கவுண்டம்பாளையத்தை தாவேகா வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. கனிமொழி லேடிஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இவர் ஒரு லவ் ஸ்பெஷலிஸ்டாக ஜோதிடம் மற்றபடி நியூமராலஜிஸ்ட்டு மற்ற வாஸ்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபர். யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் பேச வேணும் அப்படின்னு பேசக்கூடிய நபர். ரெண்டாவது ஜோதிடத்தின் மூலமாக புற்றுநோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி நபர்கள்லாம் கொடுத்தான் அப்படின்னம்னா இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்படை வெற்றி பெற்றால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாவேகா விஜய்க்கு இல்லை. இந்த மாதிரி குற்றவாளிகள் பாலியல் கஞ்சா கொலை கொள்ளை அத்தனை அக்யூஸ்டு அன்றைக்கி பாஜகவில் இந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி தாவேகா ஃபுல்லாகிடுச்சு. எல்லாமே அக்யூஸ்டுடன் கூடாரமாக தாவேகா மாறிட்டு மற்றபடி வேட்பாளராகவும் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கார். அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நபர்கள் நாளைக்கு ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள் என்றால் எப்படி இந்த தமிழ்நாடு தாங்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு தமிழக மக்களும் சிந்தித்து ஓட்டு போடுங்க. தயவு செய்து சினிமா மோகத்திற்காகவும் மற்றபடி ஒரு அறிவிப்பு ஒரு ஒரு பப்ளிக்கான வெத்து வேட்டான அறிவுக்கு மயங்கி போட்டு விட்டுறாதீங்க. போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு தாங்காது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.